ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பசங்க எல்லாருக்கும் ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே மதுரையில் சித்திரை திருவிழா வந்துருச்சு. ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப அழகர் வந்து பச்சை பட்டு உடுத்தி ஆற்றுல அழகர் வந்து இறங்குனாரு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுவும் எல்லோரும் பார்த்துருந்து அதுலேயும் வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, பசங்களுக்கு லீவ் விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் ஹெல்த்தியான நம்ம உளுந்த வடை ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி வந்து பண்ணி கொடுக்க போகிறேன். ஏன்னா வீட்டில் இருக்காங்க, நம்ம ஸ்கூல் போகையில் கூட அவ்வளோவா செஞ்சு தர முடியாது. இப்போ வீட்டில் இருக்காங்க, அது போக நச்சரிக்கை வேறு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ்மா பண்ணுறீங்க, இன்றைக்கி என்னம்மா பண்ண போகிறீங்கன்னு அவங்க என்னமோ ஆர்வமாக அவங்க பண்ண போகிற மாதிரி கேட்குறாங்க. என் பிள்ளைங்க தான் அப்படி கேட்குறாங்களா, இல்லை உங்கள் பிள்ளைங்களும் இந்த மாதிரி தான் வீட்டில் நச்சரிக்கிறாங்களா அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற அந்த வெக்கைக்கு நம்ம கிச்சனுக்குள்ளே நின்று ஸ்நாக்ஸோ சமைக்கிறதோ ஏதோ ஒன்று செஞ்சு முடிச்சு எப்படா வந்து அப்படியே அப்பாடான்னு சோஃபாவில் உட்காரலான்னு தான் தோணுது. பட் இருந்தாலும் சரி, பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்களேன்னு செஞ்சு கொடுத்தேன். இந்த ரெசிபி வந்து நான் ஏற்கனவே வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் பார்க்காதவங்க எண்டு கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் வந்து இன்னும் கரெக்டாக 1 மந்த்து தான் இருக்குது. ஜூன் 5 வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட நாட்களில் இந்த ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் எதுவும் சம்மர் கிளாஸஸ்லாம் பிள்ளைங்களை அனுப்புகிறீங்களா? அப்படி இல்லை அப்படின்னா அம்மாச்சி வீட்டுக்கு, தாத்தா பாட்டி வீட்டுக்கு அந்த மாதிரிலாம் அனுப்பிச்சி விட்றது வந்து பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்னும் சம்மர் கிளாஸ் வந்து அனுப்பலை. சில பேர் என்கிட்ட கேட்டாங்க கிளாஸ் அனுப்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னும் நான் அதை வந்து வெயிட்டிங்கில் தான் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த லீவில் போய் தாத்தா பாட்டியோட கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஜாலியாக சந்தோஷமாக இருந்தால் தான். எப்போ பார்த்தாலும் படிப்பு கிளாஸ் இப்படியே அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி இருக்கட்டும் அப்படின்றக்காக இந்த 1 மந்த்து ஃப்ரீயாக விடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் முடிவெடுக்கலை. ஸோ நீங்களும் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக என்னோட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட வான்சரால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.